சொல்றார், அடியனோடு பேசு, இனி என்னில் பலன் இல்லை, இனி என்னில் மூச்சில்லை என்று சொல்லும் போது அவர் அவனை தொட்டு 19வது வசனத்தை பாருங்கள். பிரியமான புருஷனே, பயப்படாத, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள், திடன் கொள் என்றார். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. நான் வார்த்தையில எழும்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் அப்படி கையசைச்சாம, இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருப்பீங்களா? இவ்வளவு கூட்டம் பார்ப்பீங்களா? நீங்கள் வனாந்திரத்தில் எதை பார்க்க போனீர்கள்? வேர்டு. உடனே பேசுறாரா? எப்படியாவது பேசுவார்ல, எப்படியாவது பேசுவார். உங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வருதுனாலே உன் படகு மூழ்காது. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர். எதிர்காற்று வீச, என்னோடு இருப்பவர். கைகளை உயர்த்தி, இயேசுவே சலமம்ரோ என் ஜீவ படகி நங்கூரமீரே. ஆண்டவர் எப்ப பேசுறார் தெரியுமா? இவர்கள் அவரை கண்டு, 26 இருக்கு, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு. இப்ப யார பாக்குறாங்க? சத்தமா சொல்லுங்க. இப்ப இவங்களுக்குள்ள விசுவாசம் சுத்தம் சுத்தம். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு இயேசு எங்க இருக்கிறார், நம்மளை தனியா அனுப்பிவிட்டார். சில மைண்ட் செட்டப் இருக்குல்ல, நமக்கு சில மைண்ட் செட், அதை ஆண்டவர் பிரேக் பண்ணதான் சில கொந்தளிப்பை அனுப்புகிறார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ரட்சிக்க மட்டும்தான் இறங்குவார், தானியேலை ரட்சிக்க மட்டும்தான் இறங்குவார், தாவீது ரட்சிக்க மட்டும்தான் இறங்குவார், யோசேப்பை ரட்சிக்க மட்டும்தான் இறங்குவார். நமக்கெல்லாம் எங்க வர போறார் நீ நினைச்சிட்டு இருக்கிற சில நினைவுகளை கர்த்தர் உடைக்கிறார். எனக்காக வருவார், எனக்காக வந்தார், எனக்காக வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க பயப்படும் போதும் இவங்க கண்ணு அவரை தான் பார்க்குது. பயம் மாறினதுக்கு அப்புறம் தான் பேதுரு காற்றை பார்த்தான் இருக்கு. அவன் காற்றை பலமா அடிக்கிறதை கண்டு பயந்து, ஃபர்ஸ்ட் அவரை பார்த்து பயப்படுறான். ஏன் இந்த பயத்தை தேவன் அனுமதித்தார் தெரியுமா? ஃபோக்கஸ அவருக்கு மேல கொண்டு வர. இல்லைன்னா அவர் எடுத்த உடனே அதை அமைதலாக்கி வரலாம்ல. இல்லை, ஆண்டவருக்கென்று சில நியமங்கள் இருக்கிறது, ஆண்டவருக்கென்று சில திட்டங்கள் இருக்கிறது. அதுதான் சொன்ன, நியமித்த பாதையில் நடந்தால் பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். கண்கள் அவருக்கு நேரா ஏறெடுத்தால் வார்த்தையை கேட்கலாம். எங்க ஒரு ரேடியோ கூட விலை கொடுத்து வாங்கிட்டோங்கிறதுக்காக சவுண்ட் வராதுங்க. அதை டியூன் பண்ணணும், டியூன் பண்ணணும். அந்த டியூன் பண்றது வர சிலர் இப்படி பார்க்கறாங்க, ஒன்றும் வரல. அந்த ஒரு இரைச்சல் நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். சரியா டியூன் ஆனதுக்கு அப்புறம், ஆமென். சின்ன வயசுல ஒரு செய்தி வரும், ஆத்மீய யாத்ரா அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வரும். காலையில் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் அந்த சவுண்டு தான் கேட்கும். கேபி யோகனான் அவர் மறித்து விட்டார் கடந்த. அப்படி அந்த டியூன் பண்ணி எங்கள் அப்பா காலையில் எழுப்பி அப்படியே டியூன் பண்ணி வைப்பாங்க. வைக்கும்போது அப்படி அரை உறக்கத்தில் கேட்டுட்டு இருப்போம். ஆமாம். அதான் ஏன் இந்த இடத்துல எனக்கு பல நாள் புரியவில்லை. ஏன் ஆவேசம், ஏன் ஆண்டவரே பேயின்னு சொல்கிற அளவுக்கு இப்படி? அப்போ நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கிறீங்க அந்த இடத்துல வந்துட்டு. எப்படி இருக்கும்ல? அதான் ஆண்டவர் நிறைய பேர்கிட்ட வரவே இல்லை. அவங்க கூட இருந்தவங்களே பேய்ங்கிறாங்க. நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோன்னு தெரியல. நம்ம அவர் நாமத்தில் ஒருவேளை அவரே விரட்டுவோம். நான் தான், அதனால தான் வரல. ஆவே ஏன் ஆண்டவரே? அவங்களே போச்சுன்னு இருக்கும்போது இல்லப்பா, அவன் வேற எதையும் பார்த்து பயப்படக்கூடாது.
அவன் என்ன பார்த்து மட்டும்தான். அவன் வேற எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேள். உன் கண்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் நீ வேறு எதையும் கண்டு பயப்பட கர்த்தர் விடமாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது, தேவ பிள்ளை எதுல திடப்படுவோம் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய வார்த்தையில. மூன்றாவது, அவருடைய வல்லமையில. 6வது அதிகாரம் மார்க் 6ல் இருக்கு, யோவான் 6ல் இருக்கு. இந்த சம்பவங்கள், இந்த வசனங்கள், அந்த ஆர்டர் படி நான் கொண்டு வரேன். 6:51 வாசிங்க. மார்க் 6:51 இல்லையா? அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. வல்லமை வெளிப்படணும்னா இயேசுவை போட்டை சுத்தி நடக்க வைக்க கூடாது. இயேசுவை போட்டுக்குள்ள உட்கார வைக்கணும். ஆமென். நம்மளை சுத்தி இயேசு, ஆண்டவரே எங்கள் மத்தியில் அதோட ஸ்டாப் பண்ணிருவோம். இல்ல, அவர் சமுத்திரத்தில் நடந்து போறார். நமக்கு தெரியுது அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் பேசுறார், எல்லாம் தெரியுது. இன்னொன்னு தெரியணும். என்ன தெரியுமா? வாங்க ஆண்டவரே, வாங்க. இயேசு படவில் ஏறினார். அப்பொழுது கால் வச்சதும் காற்று அடங்கிச்சு. அவர் படவில் ஏற காரணம் என்ன? நான் அந்த ஆர்டர்ல அப்படியே சொல்றேன். அந்த பிக்சர் அப்படியே கண்களுக்கு முன்பாய் காட்டுகிறேன். யோவான் சுவிசேஷம் 6:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். அப்ப படகுல இயேசு ஏறணும்னா முதல்ல மனசு வைக்கணும். ஏன்னா இயேசு ஏறனா அடுத்து யார் வழிதான் போகணும்? கம்ப்ளீட்டா அவர் வழிதான். இருந்தார்கள். யோவான் மத்தேயு 14 நம்ம என்ன பார்க்கிறோம்? பேதுரு இறங்கி அவரிடத்தில் நடந்து போய். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஏன் படகுல ஏறினார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மனசு வச்சாங்க. ரெண்டாவது, சீஷர்கள்ல ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறவன் இறங்கி போய் அவரை கூட்டிட்டு வந்து போட்ல ஏத்துறான். போட்ல இருந்து இறங்கி அவன் சும்மா அவனும் இன்னொரு பக்கத்துல நடந்து போக வேண்டியதானே? இல்ல, இயேசுவின் இடத்துல போய். மத்தேயு 14 ஆமென் 32 இருக்கு. அவர்கள் படவில் ஏறின உடனே அவரை வருந்தி அழைத்து அவரை கூட்டிட்டு வரான். இங்க இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க ஒரு இடத்துல போனா அங்க உங்க கூட இயேசு இருக்கணும். ஆமென். நீங்க ஒரு இடத்துல, நீங்க இன்னைக்கு ஜெபம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் கால் வைக்கிறீங்களா? காற்று அமரணும், காற்று அமரணும், காற்று அமரணும். அவர்கள் படவில் ஏறின. அதனாலதான் சுவிசேஷத்தை சேர்த்து வாசிக்கணும். சில சில பகுதிகள் 4 சுவிசேஷத்திலையும் இருக்கும். அப்படி இருந்துன்னா 4ஐயும் சேர்த்து வாசித்தாதான் அதனுடைய சரியான பிக்சர் கிடைக்கும். மனசரி ஏற்றுவோம், அவரை ஏற்றுவோம், அவரை ஏற்றுவோம். இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர, எனக்கு கடல் மேல் நடக்கணும் ஆசை, நான் வந்து கூட்டிட்டு வரணும்ப்பா, நான் உங்ககிட்ட வந்து உங்களை கூட்டிட்டு வரணும். பேதுருக்கிட்ட வா அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா நம்ம ஒன்று கேட்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம்? நான் உன்னை கேட்டு அவர் அக்செப்ட் பண்றாருனாலே அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அவரை பிரியப்படுத்தி இருக்கிறது என்று அர்த்தம். ஆமே, வாங்கிறார். பேதுரு இறங்கி போறான், திடீர்னு உள்ள போறார். உள்ள போகும்போது கையை பிடிச்சி தூக்கி அவர்கள் படவில் ஏறின உடனே வா. கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும்ல, ஏன்னா இயேசுட்ட நடந்து போறது மட்டும் இல்ல, நம்ம திருப்பி அவரை கூட்டிட்டு போறோம். இன்னைக்கு அவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் தான், பயப்படாதே. நம்ம என்ன ஆமேன்னு சொல்லிட்டு போக போறோமா, இல்ல இயேசுவை கூட்டிட்டு போக போறோமா? உங்க வாழ்க்கை குடும்பம் என்கிற படகுல இன்னைக்கு உங்க கூட இயேசு வர போகிறார். இந்த காற்று அமர போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி. எனக்குள்ள இயேசுக்கு நான் இடம் கொடுக்கும் போது, ஒருவேளை புதிதா இந்த சத்தியத்தை யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, புதுசான் இல்ல, எல்லாருக்கும் சொல்றேன், இயேசுவை வெளியே நிறைய சுத்த ஓடுறோம் இல்ல,
இல்ல உள்ள அவர் மனதாய் எனக்குள்ள நீங்க வந்துருங்க. சும்மாலாம் வரமாட்டேன், நான் கூட்டிட்டு வரணும். நான் இயேசுவை வருந்தி அழைக்கணும். அப்போ என்னை தனியாக விட்டுறாதீங்க. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், இல்லை என் கூட வாங்க. என் வீட்டு நடையில் நான் கால் வைக்கும் போது என் கால் கூட உங்கள் காலை வைக்கணும். உங்கள் வல்லமை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும். இதுவரை அடித்து கொண்டிருக்கிற புயல், இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அநேக வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிற புயல் அமர போகிறது, அமர போகிறது. நீ ஒரே இடத்துல நின்று அலைவுபட்டு கொண்டிருந்தாயே, உன் வாழ்க்கை படகு முன்னோக்கி செல்ல போகிறது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளையின் பலன் கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய வார்த்தையில, கர்த்தருடைய வல்லமையில. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் காண்பிக்கிற பாதையிலே பயணிங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உடனே அறிய கண்களை கர்த்தரை நோக்கி ஏறெடுங்கள். ஆமென். கர்த்தருடைய வல்லமை விளங்க இயேசுவுக்கு முழு அதிகாரத்தையும் முழு உரிமையையும் முழு இடத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே கொடுங்கள். எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே புயலாய் வீசினதோ இன்றே கர்த்தர் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை. ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கறையில் சேருவேன். நம்பி